எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க உஷா. இன்னைக்கு தலைவரோட பர்த்டே. முதல்ல தலைவருக்கு விஷ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வீடியோக்குள்ள எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஊரில் பிளாக் தண்டர் ஒண்டர்லா மாதிரி ஜெர்மனிலையும் நிறைய தீம் பார்க்ஸ் இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீம் பார்க் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலோன் பக்கத்தில் இருக்கிற ஃபேண்டசி ஐலாண்ட் தீம் பார்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தீம் பார்க்கில் முக்கியமான ஆக்டிவிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு முக்கியமான ஆக்டிவிட்டி சொல்லுவேன். ஒரு ஆக்டிவிட்டிக்கும் இவங்க பேர் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரோலர் கோஸ்டருக்கு வந்து தருண் ரோலர் கோஸ்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பிளாக் மேம்போ அப்படின்னு இன்னொரு ரோலர் கோஸ்டர் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கன் ஸ்னேக்கு, அதாவது நம்ம யூ ஷேப்பை கவுத்தி போட்டு அதில் ரோலர் கோஸ்டர் பண்ணால் எப்படி இருக்கும். இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, த்ரில்லிங்காக இருந்தது. இந்த டேவே ரொம்பவே ஃபன்னியாகவும் இருந்தது. வாங்க இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. ஃபஸ்ட்டு நாம் பண்ண போகிற ஆக்டிவிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஆக்டிவிட்டி தான். இந்த வாட்டர் ஆக்டிவிட்டி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது, ஃபன்னியாகவும் இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு பரிசல் மாதிரியே ஒரு குட்டி போட்டு வந்து செஞ்சுருந்தாங்க. அந்த போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மாடி ஹைட்டில் இருந்து ஒரு ஸ்லைடிங் பொசிஷனில் தண்ணியில் அப்படியே ஃப்ளோயாக வரும். இந்த ஆக்டிவிட்டி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்ததுன்னே சொல்லலாம். நம்ம பண்ண போகிற ரெண்டாவது ஆக்டிவிட்டி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஷேப்பில் வந்து ரோலர் கோஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த ரோலர் கோஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே த்ரில் இல்லை, ஆனால் இருந்தாலும் ஜாலியாக இருந்தது. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். நம்ம வீடியோவில் மூணாவதாக பார்க்குற இந்த ஆக்டிவிட்டி சும்மா சுற்றி சொல்லட்டி நமக்கு வாமிட் வர்ற அளவுக்கு சுற்றுனாங்கன்னே சொல்லலாம்.
நாம பண்ண போகிற அடுத்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. இந்த ரோலர் கோஸ்டரோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா தருண் ரோலர் கோஸ்டர். இந்த ரோலர் கோஸ்டர் வந்து ஐரோப்பாவோட பெஸ்ட் ஸ்டீல் ரோலர் கோஸ்டர் அவார்டு வாங்கியிருக்கு. இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் மல்டி லான்ச் கோஸ்டர் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது 2 ரோலர் கோஸ்டர் அந்த ஒரே ட்ராக்ல ஓடுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 58 ரயில் இன்டர்செக்ஷன்ஸ் வரும் இதில். அப்புறம் 116 கிராசிங்ஸ் வரும். ஆனால் எப்போதுமே ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்காது. இதுதான் இந்த ரோலர் கோஸ்டரோட ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு தான் இவங்க அவார்டு கொடுத்துருக்காங்க. வந்து இவங்க இதில் இருக்காங்களா? நான் இல்லை இது ஒன்று தான் ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஒன்று தான் ஓடிட்டு இந்த ரோலர் கோஸ்டர் ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சுன்னா சும்மா கீழ் எங்க போச்சு அடுத்து நம்ம பண்ண போகிற ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியா பாஸ். இந்த ஆக்டிவிட்டி எப்படி இருந்ததுன்னா ஒரு சைனீஸ் டேஸ்ட்டு தீமில் தான் இருந்தது. இந்த தீம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு குகைக்குள்ளே போயிட்டு அங்கே நிறைய வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நிறைய ரன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே இருந்து கீழே வாட்டர் ஸ்ப்ளாஷ் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தது இந்த ஆக்டிவிட்டி. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னியாகவும் த்ரில்லாகவும் இருந்தது இந்த ஆக்டிவிட்டி. நம்ம வீடியோவில் கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாமெல்லாம் வந்து ஸ்னோவில் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணியிருப்போம், இல்லை பார்த்துருப்போம். ஆனால் இந்த தீம் பார்க்கில் ரோலர் கோஸ்டரில் வந்து ஸ்கேட்டிங் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டியும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவும் இருந்தது. இந்த ஃபேண்டசி ஐலாண்ட் தீம் பார்க் வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.